பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திரு ஃபைசுல் ஹபீப் ஹாஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. அத்தியாயம் 30. முஅ்மினின் மிஅராஜ் தொழுகையாகும். முஹம்மது ரசூலை கண்ட பின்னர் ஆமீன் முடிவதில் நினைவை பூட்டி அணுவில் அணுவதை கண்டு கொள்வோம் என்று ஹஸ்ரத் ஃபீர் முஹம்மது வலியுல்லா அவர்கள் அருளியுள்ளார்கள். நுபுவத்தின் நுணுக்கமும் அதுவே, விலாயத்தின் நுணுக்கமும் அதுவே. அதிசயமாகிய இரகசியத்தை அல்லாஹ் அந்த நுணுக்கத்தில் அமைத்துள்ளான். இந்த நுணுக்கம் தெளிவுபடுபவர் தீனுடைய நுணுக்கத்தை அறிந்தவராவார். காமிலான ஞானிகளிடமிருந்து கற்க வேண்டியதும் இதுவே என்று ஞான கிரந்தங்களிலே சொல்லப்பட்டுள்ளது. அலிஃப் அல்லா சே ஹாகா நசாரா பேகே நுக்தா மே மெஹபூபே துசாரா. அலிஃப் இன்சான் அல்லாஹ்வின் காட்சியளிக்கும் இரகசிய மடங்களும் பேயின் அதாவது நுக்தாவில் அடங்கியுள்ளது. கற்பித்தார் கற்பித்தார் கசகசாவின் பிரமாணம், கற்பித்தாரே எனக்கு கற்பித்தார். கற்பித்தார் கைச்சீட்டும் தந்தாரே காசினி எல்லாம் ஆள மைச்சீட்டுக்குள் உள்ளே மயம். காட்டானை ஷேகு அலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த பாடலிலே அருமையாக கூறியுள்ளார்கள். வட்ட வடிவினில் வளைந்து வெள்ளை வடிவு துவங்கும், விரிவாக மட்டில் அடங்கா ஒளிவு. மகாமன் மஹ்மூதாகிய கண்ணாடி விட்ட நிறச் சுருமாவதின் நீளம். விளங்கிய வேதப்பொருளாதி திட்ட மிகுந்த அரூப சுரூப தியானம் மறவாதே என்று ஒரு பெரியார் கூறியுள்ளார்கள். ஹஸ்ரத் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், இறைவன் உன் உயிர் நரம்பை விட அதிகம் அணுகியிருக்க நீ உன் சிந்தனையின் அம்பை தூரத்தில் எய்கின்றாயோ என்று கேட்கின்றார்கள். பார்வையில் பார், சிந்தித்துப் பார். அப்படி பார்ப்பதற்கு இரண்டர கலந்து பார்ப்பவனும் பார்க்கப்படுபவனும் ஒன்றாகப் பார். ஐனான ஐனுக்குள்ளே அஹதின் ஒளி துலங்க ஆலமெல்லாம் உன் வாசம் வீசுதே அல்லாஹூ. இவைகளெல்லாம் அனுபவபூர்வமாக ஞான ரகசியங்களை கற்றறிந்த மெய்ஞான சுரூபர்களின் வாய்மொழிகளாகும். முஅ்மின் ஒருவர் தன்னுடைய முகத்தை நிலைக்கண்ணாடியிலே பார்த்து விம்மி விம்மி அழுதவராக, இறைவனே நீ என்னை படைத்த நோக்கம் யாதோ என்று புலம்பினார். அக்கண்ணாடியிலிருந்து என்னுடைய அன்பு உன் உள்ளத்தில் தரைப்பட்டிருக்க வேண்டுமென்பதே உன்னை நான் படைத்ததன் நோக்கம் என்று பதில் வந்தது. இதிலுள்ள நுட்பங்கள் மெய்ஞான ரகசியங்கள் பொதிந்தவை. இவ்விதமான ஞான ரகசிய பரிபாஷையை புத்தகங்களிலேயே விவரித்து எழுத அனுமதி கிடையாது. ஏனென்றால் இரகசியங்களை வெளிப்படுத்துவது சன்மார்க்க நெறிமுறையை நிராகரிப்பதாகும், அதாவது குஃப்ராகும். இந்த மறைவான ரகசியம் மெய்ஞானிகளின் உள்ளத்தில் வெளியாகும் ஹகீகத்தே முஹம்மதியாவாகிய தெய்வ ரகசியமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் சந்தேகமின்றி ஞானக்கல்விகள் சில மறைபொருளின் ரூபத்திலே மறைந்திருக்கின்றன என்று அருளியுள்ளார்கள். அவற்றை இறைவனை தெரிந்து கொண்ட ஆரிஃபீன்களை அன்றி மற்றவர்கள் அறிய மாட்டார்கள். பின்னர் இக்கல்விகளை அவர்கள் வெளிப்படுத்தினால் அதனை அல்லாஹ்வை தெரிந்து கொள்ளாமல் பொடுபோக்காய் இருப்பவர்களே அன்றி மற்றோர் நிராகரிப்பதில்லை. எனவே நீ அடைய வேண்டியவை யாவும் உன் உள்ளமையிலேயே உள்ளன. இறைவன் உன்னில் உள்ளான், உன்னை விட்டும் நீங்கி இல்லை. மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்கள் பாடல் ஒன்றிலே சொல்கின்றார்கள், பூமியிலும் வானத்திலும் நீங்கள் எவ்வளவு தேடித் திரிவீர்கள், என் சட்டைக்குள்ளே அல்லாஹுவை தவிர வேறொன்றுமில்லை என்று மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் இந்த அவசியமான இரகசிய விஷயங்கள் இறைவனின் உள்ளமை வர்ணனைகளுடையவும் நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய இரகசியமாகவும் இருக்கின்றன. தனஸ்ஸுலாத் எனும் இறங்கும் வரிசை இதன் விவரம் பின்பு சொல்லப்படும் இன்ஷா அல்லாஹ். தனஸ்ஸுலாத் என்ற ஞான வரிசையை நன்கு விளங்காமல் இந்த இரகசியத்தின் தெளிவு பெறுவது அரிது. இந்த தனஸ்ஸுலாத் எனும் வரிசை விவரத்தை அறியாத சிலர் இது மார்க்கத்துக்கு முரணானது என்று கூறுகின்றார்கள். ஆயினும் மையுரிதில்லாஹு பிஹி ஹைரை யுஃபக்கிஹு ஃபித்தீன், எவருக்கு இறைவன் நன்மையை நாடுகின்றாரோ
அவருக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை தந்தருள்கின்றான்.